ஹாய், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்ச் வீடியோ தான். ஆல்ரெடி நான், எங்கள் அம்மா, என்னோட அக்கா, இவன் 4 பேர் சேர்ந்து போட்டிருப்போம். அது அந்த அளவுக்கு வந்து பிரியாணி சேலஞ்ச் வீடியோ மாதிரி தெரியல, எது பொறுமையாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால் திரும்பவும் நானும் என் தம்பியை மட்டும் சேலஞ்ச் வீடியோ போடலாம் சொல்லி எடுக்கலான்னு இருக்கோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஃபுல் பிரியாணி, அவனுக்கும் ஃபுல் பிரியாணி. ஜெயிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சில்க் டேரி மில்க். என்னடா என்னோ களி சோறு மாதிரி இங்கே பாருங்களேன், கவர் சைஸில் என்னவோ அப்படியே இருக்கு. ஐயோ ஐயோ, ஒரு தட்டு நிறைய இருக்குது, எப்படி சாப்பிட்றது? வாயெல்லாம் சாப்பிடுவாங்க, தட்டு நிறைய இருக்குது, எப்படி சாப்பிட்றது? பாருங்க லெக் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சாக்லேட். ஓகே, 110 ரூபா சாக்லேட்டு. ஓகே, ரெடியா? காலையிலேருந்து வர சாப்பிடல, அதிகமாக நான் தான் ஜெய் பண்ணேன். ரெடி? 1 2 3. லைட்டாக உப்பு கறிகிற மாதிரி இது. சாப்பிட்றோம், பேச முடியல, நெஞ்சு அடிக்குது. முட்டை உப்பு கறிக்கு தருத, முட்டை உப்பு கறிக்குதுங்க. இங்க வச்சு நான் வெங்காய பச்சை எடுத்து போடுவாங்க. வெக்குது இடமே இல்லை. இன்னும் பிரியாணி நல்லா இருக்கு. அப்படி சுடு. அவரை மாடி மேலே உட்காந்து சாப்பிட்டுருக்கோமா, இங்கே ஒரு குட்டி பையன் இருந்து பார்க்கலாம், அங்கே ஒரு குட்டி பையன் இருந்து பார்க்கலாம். நாங்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றையான மிஸ்ஸி என்ன பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க பாப்பா. ஜூஸ் ஆனால் போ நீ பசி வரலண்ணா.
காலிலேருந்து சுற்றினே இருந்தோம். எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கலாம் சொல்லி ஒரு 2-3 கடை ஏறி எட்டோம். நம்ம சாப்பிட்றது பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா அவனுக்கு இருக்கு. நல்லா பறந்து போயிடுது. என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட முழுசாக பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. இப்போ சாப்பிடு. முன்னாடி யார் முடி வச்சு முன்னாடி இது சாப்பிட்டு ஒன்றும் பாதியாக போயிருக்கேன். மாடி இல்லைன்னா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ கெஸ்ட் வீட்டுக்கு வந்து யாரு பார்த்தியாங்களா? என்னடா இது லூசு மாதிரி உட்காந்து தின்னுங்க. ஒரு போராட்டம் வீடியோ எடுத்துனுக்குது. இந்த பையன் வர்ற மாதிரி ஏதோ பார்த்து பேசினேங்களாம். ஹாய் வா வா. வராதுடா, இந்த பையன்கிட்டலாம் வராத, வச்சிருவான் அந்த பையன். வரவே கூடாது அவங்களாம். வராதுடா, இந்த பையன்கிட்டலாம் வராத, வச்சிருவான் அந்த பையன். வரவே கூடாது அவங்களாம். சாப்பிட்றியா? வானாவா? ஏன் வாயா, நீங்கள் நான் ஜெயிச்சிடலாம், சாப்பிட்டுலாம். போகும்போது மாடி கை கொடுத்து சொல்லுங்க. என்னால் முடியல. பாருங்க என்னடா இங்க 2 பேராங்க வளர்ற பிரியாணி மிதக்கமாக தின்ட்டு என்னன்னு தெரியல. என் தம்பி தான் ஜெயிச்சான். பாருங்க என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. என்னன்னு தெரியல. நான் ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டதே கிடையாது. இவன் தான் ஜெயிச்சான். இந்தா சாக்லேட். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மெல்ட் ஆயிடுச்சு வேறு லைட்டாக. பரவாயில்லண்ணா தோத்துட்டா அதான் சாக்லேட்டே எடுத்து கொடுக்குறேன். தோத்துட்டேன்னு ஒத்துக்கன்னு வர இதில் வர சொல்கிறேன். நான் ஏமாத்துறேன். நசுக்காத, ஏன்னா நசுக்கி தான் போயிடுது. சரி ஓகே, இவன் தான் ஜெயிச்சான். அவங்களே கொடுத்துட்டான் சாக்லேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே பாய். பாய் பாய்.